ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவன் நிச்சயமாய் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசவிருக்கிற அந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். கடந்த 7 மாதங்களாய் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி இந்த 8வது மாதத்திலே, ஆகஸ்ட் மாதத்திலே நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமான, நம்முடைய தேவன் ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்து நம்முடைய வசனத்தை நிறைவேற்றப் போகிறார். இந்த மாதத்திற்கென்று தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவ வார்த்தைக்கென்று காத்திருந்த பொழுது இருதயத்தின் ஆழத்திலே கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை இந்த நாளிலே சிந்திப்போம். நிச்சயமாய் அந்த வார்த்தை பரத்திலிருந்து வருகிற வார்த்தையினாலே அந்த வார்த்தை உங்களை சந்திக்கும் என்பது நிச்சயமாய் இருக்கிறது. எடுத்துக்கொள்வோம் வேதாகமத்தை. சங்கீதம் 118ஆம் அதிகாரம் அவருடைய 23வது வசனத்தை நான் உங்களுக்கு அறிவாசிக்கிறேன். The book of Psalms chapter 118 verse 23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் ஆச்சரியமான தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த சங்கீத வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, வாக்குத்தத்தமான வசனம் அழகாய் சொல்கிறது. நம்முடைய தேவன், அவரை நம்பி இருக்கிற, அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, அவருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிற அவருடைய ஜனத்திற்கு ஆச்சரியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். நல்ல கவனமாக கவனிங்க. ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சமூகத்துக்கு காத்திருக்கிற அவருடைய ஜனத்திற்கு செய்ய போகிற ஒவ்வொரு காரியமும் அது ஆச்சரியமானவைகளாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நாம் உலகத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவரால் உருவாக்கப்பட்ட, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளும் அது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு சிருஷ்டிப்பும், ஒவ்வொரு காரியமும் அற்புதமாக, ஆச்சரியமாக ஆண்டவர் உருவாக்கி அவர் இந்த உலகத்தை நேர்த்தியாக, ஒழுங்குகிறமாய் அவர் படைத்து வைத்திருக்கிறார். அதே போலதான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் முன்குறிக்கப்பட்ட அவருடைய வசனத்தை கை கொண்டு, அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய சமூகத்தில் நிற்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆச்சரியமான ஆண்டவர், Hallelujah, He wants to do a marvelous things. ஆண்டவர் ஆச்சரியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். அது எல்லா கண்களும் பார்க்க, அது எல்லா நாவலும் அறிக்கையிடத்தக்க அந்த ஆச்சரியமான காரியத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் அனுகூலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்ல வார்த்தையின்படி அல்லேலூயா, தேவனை அண்டிக் கொள்கிற, தேவனை வணங்கி கொண்டிருக்கிற, தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளை நோக்கி பார்க்காதபடி அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தரை தேடுகிறார் பாருங்க, கர்த்தரை தொழுது கொள்கிறாங்க பாருங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்ய அவரால் மாத்திரமே கூடும். மனுஷன் ஒரு காரியத்தை செய்வான் என்றால் அந்த காரியத்தில் அநேக பிழைகள் உண்டு, அநேக குறைகள் உண்டு. ஆனால் நம்முடைய அநாதி தேவன், அல்லேலூயா, இந்த உலகத்திலே 303 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அவைகள் எல்லாவற்றிலும் மேலான ஒரே ஒரு ஆண்டவர், இயேசுவின் நாமம் ஒன்று உண்டு. அந்த இயேசுவின் நாமம் மாத்திரமே இந்த ஆச்சரியமான காரியத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்வேன். அவர் செய்து முடிக்க போகிறார் இந்த புதிய மாதத்தில். யாருக்கெல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார் என்றால், அவருடைய சமூகத்தில் தொடர்ந்து அமர்ந்திருக்கிற, துதித்துக் கொண்டிருக்கிற அப்படி ஜனத்திற்கு ஆண்டவர் செய்கிறார். இந்த வசனத்துல போட்டிருக்கிற இன்னொரு அதுக்குரிய மேல உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் இன்றைக்கு இந்த காரியம் எதை குறிக்கிறது என்றால், சிலர் நம்முடைய வாழ்க்கையை ஏளனமாக, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய குடும்பத்தை, அல்லேலூயா, நாம் வேலை பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒரு ஏளனமாக, ஒரு அற்பமாக, ஒரு பரியாசமாக பேசியிருக்க கூடும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜனத்தை, அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை, அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆச்சரியமான காரியம்
காரியங்களை அவருடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. இந்த புதிய மாதத்துல, கடந்த மாதத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தின்படி அநேக சாட்சிகளை எழுப்பி கொடுத்தார். அதே போல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்மையாய் அவரை தேடுகிறவருடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில, உண்மையாய் ஆராதிக்கிறவருடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில, உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறவருடைய ஜனத்தினுடைய வாழ்விலே ஆச்சரியங்களை உண்டு பண்ண போகிறார். இந்த ஆச்சரியம் எப்ப நடக்கும்னு சொல்லி என் வாழ்க்கையில் அநேக நேரங்கள் அழுதது உண்டு ஆண்டவரே. அநேக இரவுகள் அழுதது உண்டு ஆண்டவரே. அநேக நேரங்கள் நான் அழுதது உண்டு ஆண்டவரே. இந்த மாதத்தில் நடந்துராதா, இந்த வருடத்தில் நடந்துராதா, இந்த மாதத்தின் இறுதியில் நடந்துராதா, இந்த மாதத்தின் துவக்கத்தில் நடந்துராதா, இந்த புதிய விடியல்ல, இந்த புதிய நாளில், இந்த புதிய காலை வேளையில என் வாழ்க்கையில் இந்த ஆச்சரியத்தை, இந்த அற்புதமான கிரியைகளை வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்திட மாட்டார் என்று சொல்லி அநேக நாட்கள் ஏக்கத்தோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட ஹல்லேலூயா குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்விலே, ஊழியங்களிலே ஹல்லேலூயா தேவன் நினைத்ததை ஒரு நாளும் ஒருவனும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளம்பியிருப்பார் என்றால், தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்லியிருப்பார் என்றால், உங்கள் குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை ஆண்டவர் உரைத்திருப்பார் என்றால், நிச்சயமாய் தேவன் ஹல்லேலூயா நமக்கென்று அவர் நிறைவேற்றியே தீருவார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், ஓ ஹல்லேலூயா, அவர் மறந்து போகிற தேவன் அல்ல, அவர் மாறுகிற தேவன் அல்ல. மனிதர்கள் சொல்லிவிட்டு மாறிவிடுவார்கள். ஆனால் நம்முடைய அப்பனாகிய இயேசு அவர் ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் ஹல்லேலூயா உலகத்தின் முடிவு நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன். ஓ ஹல்லேலூயா, இது கர்த்தராலே ஆயிற்று, இது என் கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொல்லத்தக்கதாக அநேகர் ஆச்சரியப்படத்தக்க காரியத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அவர் துவங்க பண்ணுகிறார். இன்னும் நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீங்க? இன்னும் எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டும்? நீங்கள் எதற்காக இன்னும் துக்கித்துக் கொண்டிருக்க வேண்டும்? எதற்காக இந்த சோதனைகள், எதற்காக இந்த பிரச்சனைகள் என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் பின்தொடர்ந்து வருகிறது ஆண்டவரே? இதற்கு ஒரு முடிவு இல்லையா? அன்றைக்கு சீசர்கள் ஹல்லேலூயா படகுகளில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த படகுகளில் மோதிக்கொண்டு அலைகளை பார்த்து ஹல்லேலூயா ஐயனே ஐயனே நாங்கள் மதித்து போகிறோம் என்று சொல்லி அபயமிட்டார்களே. அப்படிப்பட்ட அபயமிட்ட சூழ்நிலையில கூட எந்த ஒரு பதிலும் இல்லாமல் இன்று ஆண்டவரே காற்றும் அலைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் அடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இது கர்த்தரால் ஆயிற்று, இது என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்ல போறீங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் விடாப்படியாக ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வார்த்தை நீ எங்களுக்காய் சொன்னீரே, இது உம்முடைய வார்த்தை அல்லவா? இது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவனும் வல்லமை இருக்கு அல்லவா? இந்த ஹல்லேலூயா விசேஷ தீர்க்கமான தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை எங்களுடைய ஊழியத்தில், எங்களுடைய குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்களுடைய பிசினஸில் கர்த்தர் தீவிரமாய் நடப்பிப்பீராக என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் செபிக்கும் பொழுது, நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லி நீங்கள் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாள் அறிக்கையிடும் பொழுது, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாய் தேவன் மகிமையை ஆண்டவர் காணப்படுவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த வசனத்தை நான் உங்களுக்காய் காண்பிக்க வேண்டும் விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது வசனத்தில், அதனுடைய 5ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 25, 24, 25 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா அவனோடு கூட போய் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நல்ல கவனமாக கவனிங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சற்றாயும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, நல்ல கவனமாக கவனிங்க, தன் வாழ்க்கையில் 12 வருஷமாய் அவதிப்பட்ட இந்த பெண்மணி எங்கே போகிறாங்கன்னா மருத்துவர்கிட்ட போகிறாங்க, வைத்தியர்கிட்ட போகிறாங்க. எதற்காகனா அந்த வைத்தியர்கிட்ட போய் சுகம் கிடைக்கணும்னு போகிறாங்க. அதுவும் ஒரு வைத்தியர்ல அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வைத்தியர்கிட்ட குணமாகணும் தான் போகிறோம். ஆனால் இவங்க போன அநேக வைத்தியர்கள் என்ன செய்கிறாங்க? மிகவும் வருத்தப்படும்படியான காரியங்களை செய்திருக்காங்க. ஏன்னா அவர்கள் மனிதர்கள். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் யாரிடத்துல இப்போ வரணும் அப்படின்னா, உங்கள் வருத்தங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சூழ்நிலைகளையும் கொண்டுகிட்டு வேற எங்கேயும் போக தேவையில்லை, வேற யாரையும் நீங்கள் பார்க்க தேவையில்லை, வேற எந்த மனிதர்களும் நீங்கள் மீட் பண்ண அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வச்சிருக்க,
கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்க வைங்க. இதுதான் இந்த சகோதரி செய்யாம போயிட்டாங்க. அதற்கு பின்பாகத்தான் வஸ்திரத்தின் ஓரத்திலேயாவது தொட்டா அற்புதம் வல்லமை கண்டுபிடும் அல்லையா வந்துடாதான்னு சொல்லி அந்த விசுவாசத்தை அவங்க போய் தொட்டு அந்த மகிமையை அந்த அல்லையா ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையை செய்தார். பாருங்க, இந்த பெண்மணி அல்லையா 24வது வசனத்தில் 26வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிச்சிருச்சு. மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. தன்னிடத்தில் இருக்கிற எல்லாமும் செலவழிச்சிட்டாங்க. சற்றும் குணமடையலை, கொஞ்சம் கூட மாறலைங்க. ஆனால் வருத்தம் தான் அதிகமாக இருக்கு. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் தேடி பாருங்களேன். அல்லேலூயா. பாருங்க, எப்படி ஒரு மனுஷத்தை போய் அதை பார்க்கும் பொழுது சற்று கூட குணமடையலைங்க. மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த சகோதரி மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் தான் சூஸ் பண்ணாங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தான் சூஸ் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் வர்றாருன்னு சொல்லி சூஸ் பண்ணி தான் அந்த கூட்டத்தின் நடுவே நுழைந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்ட மாத்திரத்தில் வல்லமை புறப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, எத்தனை வருடங்களா நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, எத்தனை மாதங்களா நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, எத்தனை இரவு தேவ சமூகத்தில் நீங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்க. இவங்க கேள்வி கேட்பாங்களே, அவங்க இப்படி பேசுவாங்களே, அவங்க இப்படி நடப்பாங்களே, அவங்க இப்படி நடத்திடுவாங்களோ என்ன, இவங்க இப்படி செஞ்சிருவாங்களோ என்ன. பயப்படாதீங்க. ஆனால் நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க. ஆச்சரியமான தேவன் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்னா, ஆச்சரியமான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய முடியா காத்துட்டு இருக்கிறாரு. ஆச்சரியமான தேவன் உங்க வாழ்க்கையில் ஆச்சரியமான கிரியைகளை வெளிப்படுத்த முடியா காத்துக் கொண்டிருக்கிறாரு. அவர்தான் அவரை பற்றி கொள்ளுங்க. இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய மகிமையுள்ள வார்த்தையை உங்களுக்கு நிறைய கர்த்தருக்காக இந்த வேளையில கர்த்தர் உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நிறைய அனுப்பி கொண்டிருக்கிறார். இது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்ல கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இந்த மாதம் ஒரு ஆச்சரியமான மாதம். ஆகஸ்ட் மாதமா இருக்க போகிறது அல்ல. அது வெறுமையான மாதமா இருக்க போகிறது அல்ல. அது கடந்து போன பல 7 மாதங்களா இருக்க போகிறது அல்ல. சகோதரியே, உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரன், உங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஊழியர்களை உங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 7 மாதங்களை கடந்து விட்டு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களே, தூக்க வரலைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே, செத்து போய் விடலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு நான் வாழ வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை தொடுகிறார். இந்த வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு மூலையில ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஊழியத்தில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். இதுவரை அதை காத்துக் கொண்டிருந்தீங்க. ஆனால் கர்த்தர் இந்த வேளையிலே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வேளையில அதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வேளையில அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். மகிமையை செய்து கொண்டிருக்கிறார். இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாள் சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையை ஆசீர்வாதி கர்த்தர் சுதந்திரிக்க கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் சொல்லிக்கலாம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றி. இது கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரப்பா. ஆச்சரியமான தேவன் ஆச்சரியமான காரியங்களை வாழ்க்கையில, ஊழிய பாதையில, குடும்ப பாதையில கர்த்தர் செய்து நம்முடைய வசனத்தை, நம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்வில் நிறைவேற்ற போகிறேன். இது கர்த்தராலே ஆயிற்று, இது என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொல்லத்தக்கதாக அநேகரை ஜீவனுள்ள சாட்சியம் நிறுத்த போகிறேன். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரே ராஜ்யத்தின் பிள்ளைகளை நீங்கள் இணைத்திருக்கிறதற்காக நன்றி. நீர் மாத்திரம் உயர்ந்தது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Thank you.